புஸ் புஸ் நாய்க்குட்டியோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த லொக்கேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டின அந்த ஸ்மார்ட் பைக் இருக்கு இல்லையா, அதாவது எலக்ட்ரிக் இல்லாத நான் எலக்ட்ரிக் ஸ்மார்ட் பைக், அதுவும் இங்கே இருக்குது, பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்மார்ட் பைக்கும் இங்கே இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்மார்ட் பைக்கில் அப்படி என்னென்ன தான் புதுசாக விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமேன்ற ஆர்வத்தில் தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம எப்படியும் ஒன்று ஒன்றா நம்ம டெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ளஸ் இவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இப்போ வரிசையாக செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிளை பார்க்கும்போது என்ன அட்ராக்டிவாக இருக்குன்னா அதோட கலர் பார்க்கலாமா. ஸோ இங்கே ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. என்னென்னா ஸ்மார்ட் பைக்கு ஏஜிடிஎம், அதாவது டிஎம்எஸ் ஸ்டாப்பிங் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான லொக்கேஷன் அப்படின்னு போட்டு ஸ்டேஷன் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக பழைய ஆப் இது கிட்டத்தட்ட இல்லையா. அந்த ப்ளூ கலர் ஐக்கான் வந்து பழசு. இப்போ ரெண்ட் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இதை தவிர சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து பழைய பைக்கோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரியே தான் இருக்குது. ஆமாம், பழைய அந்த ஸ்மார்ட் பைக் இருந்தது இல்லை, அந்த பிளான் தான் இங்கே இருக்குது. இன்னும் அவங்க புது பைக்குக்கான இது எங்கேயுமே இங்கே போடல போல். ஸோ இப்போது புது பைக்குக்கானது எங்கேயாவது இருக்கான்னு நான் பார்த்தேன், இது வரைக்கும் எங்கேயும் இல்லை. இது அந்த பழைய ஸ்மார்ட் பைக் இருக்கு இல்லையா, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஆப்பில் ஒரு சின்ன டூர் மாதிரி நம்ம போவோம், எப்படி ஆக்சுவலாக அந்த பைக்கை நம்ம ரெண்ட் பண்ணுறோம், அதே சமயம் வந்து எங்கேயாவது நிறுத்துறதா இருந்தால் என்ன பண்ணணும், நிறுத்தும் போது லாக் பண்ணுறதுல ஒரு பஞ்சாயத்து இருந்தது இல்லையா நார்மலாக இந்த சைக்கிள் எடுக்கும்போது. ப்ளஸ் இதில் இன்னொரு ட்விஸ்ட் பார்த்தியா, இது இத்தனைக்கும் ஸ்மார்ட் பைக் தானே, நார்மல் அந்த சைக்கிள் தானே, சைக்கிளில் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அந்த அட்வான்டேஜ் இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிக் பைக்கில் இல்லை. அது என்னன்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாமா. ஸோ இந்த சைக்கிள் இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஸ்போக்ஸ் இல்லையா, ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது என்னது, அலாய்ங்கிறனால இங்கே என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஸ்மார்ட் பைக் இப்படி கிடையாது, இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கியர் ஆப்ஷன் இருக்குது. ஓகேயா, இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, கியர் ஆப்ஷன் வந்து நார்மல் ஸ்மார்ட் பைக் அந்த பழைய சைக்கிளில் இருக்குது, பெல் வந்து வேலை செய்யலை. இதுதான் பெல்லு, நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல கியர் மெக்கானிசம் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம லேட்டஸ்ட் பைக்குக்கு போகலாம், இப்போ உள்ள இ பைக்குக்கு. ஸோ இந்த இ பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு கண்ட்ரோல் பண்ண ஸ்விட்ச் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், அதில் டிஃபால்ட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் இதில் அப்படி கிடையாது, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹார்னும் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன் கிடையாது, பெல்லு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொட்டேட்டிங் டைப்பு. பழைய வீடியோவில் நாங்கள் அதெல்லாம் காமிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் தான் பாருங்கள், அது ஒர்க்கிங் ஸ்டேஜில் இருக்கா, பவர் இருக்கா இல்லையா, எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. பட் இது ஃபுல்லாக வந்து க்ளோ ஆகி நான் பார்க்கல, ஃபுல் இருக்கும் போல். இது வந்து பேட்டரி எவ்வளோ இருக்குன்றது காட்டுறதுக்கான இண்டிகேட்டராக என்னன்னு தெரில. ஆனால் இங்கே பக்கத்துலேயே இன்னொரு சைக்கிள் இருக்குது, அதில் வந்து சார்ஜ் இல்லை. இதில் இப்போது இவங்க எந்த இடத்துல பேட்டரியை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்குள்ளே தான் ஆக்சுவலாக இருக்கணும். என்னதுன்னா மோட்டாராக இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் இருக்கணும். இந்த சைக்கிள் வந்து இப்போது இவ்வளோ, அதாவது அடிஷ்னலாக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா, இருந்தாலும் என்ன ஒரே ஒரு டிராபேக்னா இல்லை கியர் மெக்கானிசம் இல்லை. ஒரு சிலர் கியர் மெக்கானிசம் எதிர்பார்ப்பாங்க, அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கொடுத்த ஃபீட்பேக், மக்கள் கொடுத்துருக்க ஃபீட்பேக் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பேசலாம். சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குங்கிறது வந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் யூஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் கொடுத்த ஃபீட்பேக் எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour நின்னுது, 1.5 மணி நேரம் நின்னுது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆனால் இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா தெரியுதா, இல்லாட்டி இது நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், லாங் ரைடு சைக்கிளில் போகிற எங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆகலை. இது வந்து மோட்டார் ட்ரிவன் தானே, அப்போ அந்த மோட்டார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இப்போ கிளம்பணும்னா அந்த பிக்கப் ஃபோர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியணும்ல. ஒன்று ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், வெயிட்டே இல்லாதப்போ அது எந்த அளவுக்கு ட்ராக் பண்ண பார்க்கலாமா. பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, வெயிட்டே இல்லாதப்ப நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் இப்போ சப்போஸ் வெயிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு அது எடுத்துக்கிட்ட அந்த எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுல அசிஸ்டிவ் பெடல் இருக்கு. இப்போ நம்ம பெடல் பண்றோம் இல்லையா, பெடல் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபுல் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்காம பெடல்ல லைட்டா ஜென்டலா நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணீங்கனாலும் அந்த மோட்டாருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதை நீங்க இப்ப பார்க்கலாம், இங்க பாருங்க. ஸோ இந்த டிஸ்க் பிரேக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்க் செமையாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னே சொல்லலாம்.
நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பீக் ஸ்பீட் போறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து சப்போஸ் பேட்டரி ட்ரிவனா இருக்கும்போது, அதாவது நீங்க பெடலே பண்ண மாட்டேன், நான் வெறும் பைக் மாதிரி ஓட்ட போறேன் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க 25 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இன்கேஸ் நீங்க வந்து அந்த மாதிரி ஐடியா இல்ல, அது வந்து பேட்டரி ட்ரிவனா மட்டும் இல்லாம நானும் சப்போஸ் ஃபோர்ஸ் கொடுத்தனா எவ்வளவு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட எக்ஸஸ் ஆகும் போகுது. ஸோ அவங்க கிளைம் பண்றது என்ன 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம போலான்னு. பட் நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க சப்போஸ் பெடல் பண்றீங்கன்னா 2 ஃபோர்ஸையும் கம்பைன் பண்ணும்போது நீங்க அதோட எக்ஸஸாவே போக முடியும், நல்ல ஸ்பீட் போலாம். இப்ப என்ன ஒரே ஒரு டவுட் தெரியுமா, எந்த அளவுக்கு சார்ஜ் நிக்கும் அப்படிங்கறதுல மட்டும் தான் நமக்கு வந்து சந்தேகம் இருக்கு. இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இவ்வளவுதான் இப்ப பவர் இருக்கு. இது வந்து ஃபுல்லா சார்ஜர் இருந்ததுன்னா எஃப் கிட்ட ஆக்சுவலா பிளிங்க் ஆகும் போல, இப்போ எம்டி கிட்ட ஆக்சுவலா பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு போல. கரெக்டா? இன்னும் நமக்கு இப்ப இருக்கு, அதாவது இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ அதனாலதான் ஓரளவுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியுது. நிறைய பேர் பாவம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க போல, வந்து செக் பண்ணும்போது சைக்கிள் இருக்கு, சார்ஜ் இல்ல. இது எப்படி அவங்க சார்ஜ் பண்ண போறாங்க, இதுக்கு ஏதாவது சார்ஜ் ஸ்டேஷன் வைக்க போறாங்களா, இப்போதைக்கு வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. ரைட்டா? சோ ஓவராலா பார்க்க போனா எப்படி இருக்குன்னா, இந்த சைக்கிள் வந்து ஓரளவு சாட்டிஸ்பாக்டரியாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் பைக்னு ஒன்று ஓட்டணும் இல்லையா, வெறும்னே பெடல் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அதுல 3 கியர் இருந்தது, இல்ல கியர் இல்ல. அதுல நார்மல் பிரேக்ஸ், இல்ல டிஸ்க் பிரேக், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதோட இதுல கொஞ்சம் கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. சரி, ஆதித்யாவும் இந்த சைக்கிள் ஓட்டி இருக்கான், சோ அவனோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்போம். இனிஷியலா நம்ம நார்மல் சைக்கிள் பெடல் பண்ற அந்த இனிஷியல் புஷ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது எலக்ட்ரிக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த இனிஷியல் புஷ் வந்து செம்மையா இருக்கு. கொஞ்சம் போனோம்னா கூட நம்ம நார்மலா பெடல் கூட பண்ணலாம். இந்த அசிஸ்டிவ் பெடல் இருக்கிறதுனால பெடல் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் புஷ் பண்ணா கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நல்லாவே போகுது. ஸோ 2 காம்பினேஷனுமே வந்து இதுல நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டபுள் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஸோ ராவன், நீங்களும் ஓட்டுனீங்க இல்லையா, ஓட்டுறதுக்கு எப்படி இருந்தது? நறுக்குன்னு சொல்லணும். நீங்க சொன்னா சூப்பராகவே இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸா நம்ம வந்து அந்த சாதா சைக்கிள் ஓட்டிருக்கோம் ஸ்மார்ட் பைக்கு, அதோட கம்பேர் பண்ணி நல்லாவே இருக்கு. ஏன்னா வந்து அது உட்கார இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை மிதிக்கும் போது. இது வந்து எலக்ட்ரிக் அப்படின்றதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போகுது அட் டைமில். ஸோ கன்சிடர் பண்ணலாம். சும்மா ஓட்டுறோம் அப்படின்னு வராமல் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக ஆயிடுச்சுன்னா வந்து பெடலும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஓட்டி விடலாம். ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் நீங்க கேட்டீங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பர்சனலா சொல்லணும்னா இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா, சைக்கிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அட்வான்டேஜ் தாங்க. சைக்கிள் ஓட்டுறதோட வேற என்னங்க, செம்ம ஜாலியா இருக்கும். ஓகே, பழகிடுச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதுலயும் இதுல என்ன தெரியுமா அட்வான்டேஜ், இப்போ ரொம்ப லாங் ரைட்ல நாங்க போவோம். லாங் ரைட் போகும்போது என்ன ஆகும்னா, நார்மல் சைக்கிளே தான் நான் சொல்றேன், நார்மல் சைக்கிள்லயும் நாங்க லாங் ரைட்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். அதுல வரும்போது சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளால முடியாது, நாக்கு தள்ளி போச்சு, அவ்வளவுதான் படுத்தே விட்டான் ஐயா, அந்த நிலைமையெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். சோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, இந்த பெடல், அதாவது இந்த அசிஸ்டிவ் பெடலும் செமையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் இல்லையா, கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்காவும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சோ வேற லெவல் ஒரு ஃபீல், அதை வந்து உறுதியா சொல்ல முடியும். இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னா, நெகட்டிவ் சொல்றது அளவுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. சோ நெகட்டிவ்னு சொல்லணும்னா இப்போதைக்கு ஒன்னு சொல்லலாம். ஒரு சிலர் கியர் மெக்கானிசம் எதிர்பார்ப்பாங்க, நான் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கியர் மெக்கானிசம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்த்திருப்பாங்க. சோ அந்த எதிர்பார்ப்பு பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை மட்டும் இது கொஞ்சம் சொதப்பி விட்ட மாதிரி இருக்கு. மற்றபடி வந்து ஓவராலா அந்த ஃப்ரண்ட்ல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஏரியா, அந்த பேஸ்கெட்டு அது நல்லா இருக்கு. லைட்டோட பவரும் நல்லா இருந்தது. ஸோ டயரோட விட்த் எல்லாம் கம்பேர் பண்ணா நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம சைட்ல வந்து சாரி கார்டு மாதிரி, அதாவது செயின் கார்டு இருக்கு. செயின் கார்டு இருக்கிறதுனால யாருனாலும் ஓட்டலாம். ஸோ இப்போ பொண்ணுங்க சுடிதார் துப்பட்டெல்லாம் போட்டு ஓட்டினாங்கன்னா அவங்கள கூட பயப்பட தேவையில்ல, எங்கேயுமே உள்ள அவ்வளோ ஈஸியா போய் சிக்காது. அந்த மாதிரி அவங்க அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா நல்ல ஒரு இம்ப்ரெஷன் தான் இது. ஆனால் கம்ப்ளீட்டாக இதை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுப்போம். யூஸ் பண்ணவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக அனலைஸ் பண்ணிட்டு திரும்பியும் ஒரு வீடியோவில் இந்த பைக்கை பற்றியே சந்திப்போம். ஸோ இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிளை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கம்ஃபோர்ட் சூப்பராக, கம்ஃபோர்ட் மட்டுமா சூப்பராக இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அதுவும் சிட்டி ரைட்ஸுக்கு, சிட்டியில டிராஃபிக் சொல்லவே வேணாம், வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிராஃபிக் சுச்சுவேஷன் எல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரொம்ப ஜென்டிலா பொறுமையா பெடல் பண்ணிட்டு ஊரை சுத்தி பாக்குறதுக்குலாம் கண்டிப்பா செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த சைக்கிள் ஹெல்ப் பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அது நல்லா பண்ணும். ஆனா எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதை இவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கிறது தான் ப்ரோ சீரியஸாவே பிரச்சனை. அது எப்படி இது ஃபர்தரா போகுது, எந்த அளவுக்கு இவங்களால இதை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஸ்மார்ட் பைக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் மோசமா இருக்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோலயே பார்த்தோம் இல்லையா. அந்த லாக்லாம் சரியா வேலை செய்யாம இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த சைக்கிள், இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை இவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து சார்ஜ் எந்த அளவுக்கு நிக்க போகுது. எனக்கு வந்து பர்சனலா சொல்லணும்னா சார்ஜ் பத்தி நான் ரொம்பலாம் வருத்தப்படுற ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பெடல் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் தான் நினைக்கிறோம். எங்கேயாவது 1-2 இடத்துல நமக்கு வந்து அது ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணா போதும், அதுதான் நம்ம எய்ம். ஸோ இப்போ இந்த சைக்கிள் வந்து ஓவரால் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நல்ல பில்டு குவாலிட்டி, இதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே சமயம் இந்த பெடல் பார்த்தீங்கன்னா மெட்டலில் செஞ்சுருக்காங்க. அதில் க்ரிப்பு
grip வந்து ரப்பர் grip இருக்குது. இருந்தாலும் அந்த ரப்பர் gripக்கு மேலே ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் வந்து இன்னும் grip அதிகப்படுத்தும். ஆனால் பிரச்சனை என்னென்னா வெயிலில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறனாலையோ இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அந்தளவுக்கு டியூரபிளாக இல்லாதனாலையோ அந்த டெக்ஸ்சர் மட்டும் ஒரு பிஞ்சு வருது. அடிஷ்னலாக ஒரு டிசைன் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும் பிஞ்சு வருது. பட் பெடல் வந்து நல்ல குவாலிட்டி. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டலு, அதனால டியூரபிளாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு சொல்லணும்னா, ஸ்டாண்ட் வந்து நார்மலாக எப்பயும் ரெகுலராக சைக்கிளில் இருக்கிற இடத்துல இருக்குது. இப்போ நிறைய சைக்கிள்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சென்டரில் இருக்கும். சென்டரில் இருந்தால் என்ன பிரச்சனைனா, அந்த பெடல் பண்ணும்போது சில சமயம் இஷ்யூஸ் வரும். அதுவும் ஸ்டாண்டு போட்டு திடீர்னு சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த சைக்கிள் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ, அதாவது சீட் ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ரோ அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா, இப்போது ராகவன் ஓட்டி பார்த்தாப்புல இல்லை, ஏன்னா அவர் வந்து 6 ஃபீட்டு. ஸோ அவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு நம்மளால் வந்து அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ சீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட்டில் இருக்கக்கூடிய குஷனும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைக்கிளை பற்றி ஓவராலாக உங்கள் கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி சைக்கிள்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீரோ இந்த மாதிரியான பிராண்டில் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லினே வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா எங்கேயாவது போய் டெஸ்ட் ட்ரைவ் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் இது வந்து என்ன ஆகுதுன்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே சப்போஸ் இப்போ இந்த ஸ்மார்ட் பைக் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மார்ட் பைக் ஸ்டாண்டு ஸ்டேஷன் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியும் ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து வெஹிக்கிளாக தான் மாறும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் இது வந்து ஓவராலாக எக்ஸ்பென்சிவாக இல்லையா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 ஹவருக்கு 10 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் பார்த்தா வேல்யூ வேறு மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம், இன்னும் ஃப்யூச்சரில் இவங்க இதை எப்படி கொண்டு போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எடுத்ததுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேடிஎம் தான் கிளிக் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் நோ கொடுக்கும்போது பேடிஎம்மில் இருக்கிறத ஸ்மார்ட் கேஷ்க்கு மாற்றிக்கோங்க. ஸ்மார்ட் கேஷ்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரைட் நோ கொடுங்க. ரைட் நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நியர்பையில் இருக்கக்கூடிய சைக்கிளோட கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபேர் எஸ்டிமேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பைக் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது பெஸ்ட் என்னென்னா, இது பேசிக் சைக்கிளுக்கானது, ஓகே, எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி எவ்வளோதான் போடுவீங்க அப்படின்னு தோணுது. பட் எக்ஸாக்டாக இது வரைக்கும் அதுக்கான வேல்யூஸ்லாம் என்னென்னு தெரியல. பட் நம்ம எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் பற்றி செக் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து பைக். ஸோ பைக் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பேஸ் ஃபேர் வந்து 1 ஹவருக்கு 10 ருபீஸுங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இவ்வளோ ஸ்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி மேப்பில் காட்டும். பட் இதில் என்ன பிரச்சனைனா, ப்ளூ அந்த பேசிக் சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, எக்கோ சைக்கிள், எல்லா சைக்கிள்ஸையும் சேர்த்து தான் இது காட்டுது. ஸோ பைக் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்களே வாண்டடாக டிஎம்எஸ் வரைக்கும் போனோம். அங்கே போனால் தான் ஒரு 2-3 சைக்கிளாவது இருந்தது. அப்படியே இருந்த சைக்கிள்ஸ்லேயும் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, சார்ஜ் எல்லாத்துலேயுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது. பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இன்னும் காலப்போக்கில் மாறுதுன்னு. ஸோ ஸ்மார்ட் பைக் ஆப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நாங்கள் ஆக்சுவலாக லொக்கேஷன்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணோம். பட் அதில் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலமை. அதனால தான் உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் காட்டாது மேப்பில். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போன ரைடு அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இதில் கேலரிஸ் பாண்டை பற்றி மட்டும் தயவுசெய்து கேட்காதீங்க. அது சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோம்னா 68 நிமிஷம் யூஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கே தெரியும், ஆப்பில் வந்து நம்ம இந்த பைக் புக் பண்ணுறதா இருந்தால் அதில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி 10 ருபீஸ் பர் ஹவர்னு. ஆனால் இங்கே நடந்த ட்விஸ்ட் பாருங்கள், இது என்ன கணக்குன்னு தெரில. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க முடியுமான்னு கூட நாங்கள் யோசித்தோம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்க்ளூட்ஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி தான் இருந்ததே தவிர இன்னும் எக்ஸ்பிளைன்டாக எங்கேயாவது இருக்குமா, எப்படின்னா இப்போ 10 ரூபா தானே இப்போ 1 ஹவருக்கு, சரி செகண்ட் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் 20 ரூபா அப்படின்னு வச்சாலும் ஏன் 72 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பதில் எங்ககிட்ட இல்லை. மேபி நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் அவங்க சப்போர்ட்டை ரீச் பண்ண முடிஞ்சு இதுக்கு ஏதாவது தெளிவான ஒரு பதில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதையும் ஒரு வீடியோவில் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறோம், எதனால் இவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேசிக் சைக்கிள் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. என்ன அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரிஸ் பாண்டு, டோட்டல் டிஸ்டன்ஸு, இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா வாலெட்டு. நம்ம வந்து சைக்கிளை ஃபஸ்ட்டு எடுக்கிறதா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கும்போதே நம்ம ஸ்மார்ட் கேஷ் வாலெட்டில் வந்து 100 ரூபாயாவது இருக்கணுமா. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளால் வந்து சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு ஃபேக்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸு இதெல்லாம் எதுவுமே தெளிவாக இன்னும் அவங்க போடலை. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட மற்ற பைக்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் கூட இருக்குது. பட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எதுவுமே தெளிவாக இல்லை. ஸோ இந்த ஆப் வந்து ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கணுன்னா என்ன சொல்லலாம்னா, அது ஆப் சைடில் இன்னும் டெவலப்மெண்ட் தேவை. அதை அவங்க எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப் சிம்பிளாக தான் இருக்குது.
பேசிக்காக இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ சப்போஸ் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வந்ததுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.